புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா கோங்குடி கண்மாய் வரத்து வாரி முழுவதும் தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்து சோலார் பேனர்களை அமைத்து வருவதாகவும் கோங்குடி ஊர் மக்கள் தங்களது வாழ்வாதாரத்துக்கான நீர்வரத்து வாரியில் சோலார் பேனர்களை வைத்து நீர்வரத்தை தடுத்து நிறுத்திவிட்டால் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தண்ணீரின்றி தவிக்கும் நிலைமை உருவாகிவிடும் என்று நம்மிடம் தெரிவித்தனர். இந்த கோங்குடி கண்மாய் நீர்வரத்தை நம்பித்தான் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் நிலங்கள் இருப்பதாகவும் கோடை காலத்தில் கால்நடைகள் தண்ணீரின்றி இறந்து போக நேரிடும் என்றும் கவலையுடன் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த கோங்குடி விஏஓ மற்றும் ஆரையவர்கள் தனியார் சோலார் பேனல் அமைக்கும் நிறுவனத்திடம் நீர்வரத்து பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்றும் சட்ட ரீதியான நில அளவைக்கு பின் நீங்கள் சோலார் பேனல்களை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். தனியார் சோலார் பேனல் நிறுவனத்தின் ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் என்பதால் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் விரைவாக எடுக்க முடியாமல் காலதாமதம் ஏற்படுத்தி வருவதாகவும் கோங்குடி கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இந்நிலை நீடித்தால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கப் போவதாக அவர்கள் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. அந்த சைடு அந்த வாய்க்கால் நாங்க அந்த சைடு எந்த பேனலும் எதுவுமே நீங்க மாட்டக்கூடாது. நாங்க எது சொன்னாலும் நீங்க அதை கட்டுப்பண்ணு ரெக்கார்டு போடாம எதுனா நீங்க கட்டுப்பிட்டு நாளைக்கு பிரச்சனை வந்து ஒரு ஜெராக்ஸ் ஒன்னு கொடுங்க ரெக்கார்டு இல்ல. சரி ரைட் அண்ணே, அப்புறம் நாளைக்கு வரும் எனக்கு தெரியாம அவர் எப்படி இல்லன்னு சொல்லுவாரு. நீங்க அன்னை உங்களை வர சொல்லாத தப்பு. இப்ப நீங்க எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அன்னைக்கு அவங்க உங்களை வர சொல்லி தான் இந்த பிரச்சனையை முடிஞ்சிருக்கும். சார் நான் அப்ப ஒன்னும் மாற்ற சொல்ல, அவங்க நாளைக்கு வரட்டும், எந்த வியோ தாசார் வரட்டும், எல்லாரும் அளக்கட்டும். அளந்த அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி கட்டு. என்னம்மா சரி, வேலை செய்யலாம், அங்கிட்டு செய்யலாம். வாரி எனக்கு வேண்டிய அதுக்கு அந்த பக்கம் நிப்பாட்டி நீ வந்து ரெண்டு வாரிகள் இருக்கு. அது தாய் வாரி வேலை செய்யக்கூடாது, நீங்க தான் பொறுப்பு. நீங்க வந்து சீக்கிரம் வந்து கொடுங்க. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் அவங்க அதிகாரி கேட்டாங்க சொல்லிட்டேன், வேலை செய்யலன்னு சொல்லிட்டேன். நான் வேலை செய்யலாம், நீ ரெக்கார்டு போட கொடுத்துருப்பாங்க. சரி மேடம், கொடுத்துட்டு ஒரு நோட்டீஸ் கொடுங்க மேடம். அதை மீறி பண்ணினீங்கன்னா இந்த தேர்தல் வரும் தேர்தலை நாங்க புறக்கணிக்கிறோம். எங்களுக்கு இந்த தேர்தலை நாங்க புறக்கணிச்சு மறுபடியும் போராட்டம் பண்ணுவோம். அகட்டம் பண்ணுங்க, முதல்ல அகட்டுங்க. சோலார் எங்களுக்கு வேண்டாம். சோலார் போடுறது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்கு. போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க பண்ணுங்க. இல்லைன்னா நாங்க சோலார அகட்டல அப்படின்னு சொன்னா திரும்ப தேர்தலை புறக்கணிப்போம். கோங்குடி கிராமமே 50 கிராமம் வந்து சோலார் போடுறதுனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கோ தண்ணி வர்ற வாரியை தடுக்கிறதுக்கோ எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த சோலாரை எடுக்கணும், அப்பதான் எங்களுக்கு வசதி. நாங்கள் சொல்றதை எடுக்கலைன்னா நாங்கள் மீண்டும் போராட்டம் தேர்தலையும் புறக்கணிப்போம். உங்கள் பேருமா? என் பேர் சகுந்தலா. மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா கோங்குடி கிராமம். கோங்குடி கிராமத்தில் சோலார் கொண்டாந்து போட்டு எங்களுக்கு தண்ணி வர விடாமல், வாரிகால்லேருந்து அணைக்கட்டிலேருந்து தண்ணி வர விடாமல் தடுத்து போட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஆடு மாடு மேயவோ எங்களுக்கு நடமாட்டம் இல்லாமல் இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெலாம் இடம் இல்லை. இந்த சோலார் இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தணும். நாங்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி அரசாங்கம் தகவலை வெளியேற்றலைன்னா நாங்கள் திரும்பவும் போராட்டம் நடத்தி இந்த வர்ற தேர்தலை புறக்கணித்து நாங்கள் 5000 குடும்பம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 15 கிராமத்துக்கு இந்த தண்ணி போகணும் இந்த அணைக்கட்டிலேருந்து. அதனால் உடனடியாக இந்த சோலாரை நிப்பாட்டணும்.
வாரிகாலம் உங்கள் பேருங்க ஐயா? எங்கள் பேர் தர்மலிங்க.